கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நாளின் நிறை செய்திக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் உலகத்தின் சகல அக்கிரமங்களுக்கும் நீங்களாகி கிறிஸ்துவின் நாளிலே மீட்டு ரட்சிக்கப்படுவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவீர்களாக. இதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின தூய இரத்தத்தின் விலைக்கிரயத்தினாலே வெண்பனியைப் போல அதை இந்த பூமியின் ஜனங்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிற அந்த நாளிலே உங்கள் ஆத்தும மீட்பு விலையேறப்பெற்றதாக தேவனுடைய கரத்திலே சென்றடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் இந்த நாளிலே முதலாவது இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் முடிவு பெற்றிருக்கிறது. இந்த 77வது சுதந்திர தின நாளில் நான் உங்களை நம் இந்திய தேசம் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக, இந்திய தேசத்தின் மக்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நினைவு கூர்ந்து சுதந்திர போராட்டத்தினாலே கிடைத்த அந்த விடுதலையை உங்களுக்கு வாழ்த்துதல் செய்தியாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதே செய்தியோடு கூட இந்திய தேசம் விடுதலை பெற்றதற்கு ஒரு ஆண்டிற்கு பிற்பாடு, அதாவது கடந்த 1948ஆம் ஆண்டில் இஸ்ராயல் தேசமும் சிதறடிக்கப்பட்டு நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே சிதறி கிடந்த இந்திய தேசம் உட்பட அனைத்து நாடுகளிலும் சிதறி கிடந்த யூத இஸ்ராயலர்களுக்கு 1948ஆம் ஆண்டிலே இங்கிலாந்து ஆட்சி பீடத்தில் இருந்து அதன் தளவாய் அல்லது யுத்த சேனாதிபதி ஒருவரால் யூதர்களுக்கு தனி நாடு பிரகடனம் செய்யப்பட்டது என்று நாம் அறிவோம். யூதேயாவிலே பாலஸ்தீனா என்று சொல்லப்படுகிற பகுதியிலே பூமியின் நடு மையம், மத்திய பகுதியாகிய பூமியின் நடு பகுதியாகிய எருசலேமை உட்படுத்திய அந்த இஸ்ராயல் தேசம் அவர்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்களும் அந்த உரிமை சொத்தாகிய 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த அந்த கானான் தேசம் எனப்படுகிற இஸ்ரவேல் தேசத்தை இங்கிலாந்து ஆட்சி பீடத்தின் கீழ் இருந்த யுத்த சேனைகளுக்கு தலைவராக இருந்த ஒரு யுத்த சேனாதிபதி மூலமாக அந்த இஸ்ராயல் தேசத்தை திரும்பவும் இஸ்ராயலர்களுக்கு உரிமை சொத்தாக கொடுத்தார். அவர்களும் தங்கள் உரிமை சொத்தாக அந்த இஸ்ராயல் தேசத்தை, இன்றைக்கு யுத்த களமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ராயல் தேசத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டு இது 77வது ஆண்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிற அடிப்படையில் 777 என்கிற எண் ஒரு முத்திரையிடப்பட்ட நம்பர். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் 7 வருடங்களும் 70 வருடங்களும் செல்லு மட்டும் இருக்கும்.
என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத வாக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது 70 ஆண்டுகள், 77 ஆண்டுகள். பேதுருவினிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 70 தரம் மன்னிக்க கடவாய். அதாவது 77 முறை நீ மன்னிக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக தீங்கு செய்தால் 70 தரம் மன்னிக்கலாம். 70 என்பது 77 என்று எடுத்துக்கொள்ளலாம். 70 என்பதை 490 என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு 70 கூட்டல் 7 77 ஆண்டுகளாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெற்றும் 77 ஆண்டுகள் முடிவடைந்து 78வது ஆண்டிலே நாம் காலடி வைக்கிறோம். இஸ்ரேல் தேசம் விடுதலை பெற்று 77 ஆண்டுகள் நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இன்று 77வது அவருடைய விடுதலை ஆண்டிலே ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது 3ஆம் உலக மகா யுத்தமாக உருவெடுத்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 3ஆம் உலக மகா யுத்தமாக இது உருவெடுக்க வாய்ப்பே இல்லை. காரணத்தையும் சொல்கிறேன். நான் இதை குறித்து ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியே ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதற்கு பிற்பட்ட நாட்களிலும் ஒரு செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட இன்றைய செய்திக்கான கருப்பொருள் நான் அதை முன்வைத்துத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றையோடு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி துவங்கிய இஸ்ரவேல் கமாஸ் போர் இன்றையோடு 214 நாட்களை எட்டியிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 214 நாட்களை எட்டியிருக்கிறது. 10 மாதங்களும் சில நாட்களும் முடிந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உலகத்தின் முடிவு யூதேய அத்திமரம் துளிர்விடும் காலம். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த வசனத்தை இந்த செய்திக்காக நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கவில்லை. செய்தியை கொடுக்கிற போது அந்த காரியம் நினைவுக்கு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களை பார்த்து, யூதர்களை பார்த்து சொல்லுகின்ற போது, தம்முடைய சீசர்களிடத்திலே சொல்லுகின்ற போது, உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் எது அடையாளம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடும் காலம் வரும்போது காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த அத்திமரம் துளிர்விடும் காலம் என்பது சுமார் 2500 ஆண்டுகளாக நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக உலகமெங்கும் சிதறி கிடந்த இஸ்ராயலர்களுக்கு, யூதர்களுக்கு கிபி 1948ஆம் ஆண்டிலே விடுதலை கிடைத்தது, நாடு கிடைத்தது. அந்த நாடு கிடைத்தது அதான் யூதா அத்திமரம் துளிர்விடும் காலம். தேசம் விடுதலை அடைந்தது. இந்தியா உட்பட பல்வேறு தேசங்களிலே சிதறி கிடந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தங்களை யூதர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டவர்கள். தங்கள் தேசங்களில், அவர்கள் சிதறியிருந்த தேசங்களில் சம்பாதித்தவைகள் அனைத்தையும் அந்தந்த தேசங்களுக்கு விட்டுக் கொடுத்து விட்டு சொந்த தேசத்திற்கு போய் குடியேறினார்கள். அந்த தேசத்திலே நிலங்களை விலை கொடுத்துத்தான் வாங்கினார்கள். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் வாக்கியங்களின்படி அந்த நிலங்களை, தங்களுடைய சொந்த நிலங்களை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய சொந்த நிலங்களாக இருந்தவைகளை விலை கொடுத்து பாலஸ்தீனர்களிடமிருந்து, பெலிஸ்தியர்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கினார்கள். பாலஸ்தீனர்கள் என்றால் பெலிஸ்தியர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாங்கி அங்கே குடியேறினார்கள். அன்று முதல் இன்று வரை பெலிஸ்தியர்களுக்கும், அதாவது ஹமாஸ் தீவிரவாத இயக்க பாலஸ்தீனியர்கள் என்று அழைக்கப்படுகிற பெலிஸ்தியர்களுக்கும், பெலிஸ்தியர்கள் இஸ்மவேலர்கள் அல்ல, ஆபிரகாமின் வழிமரபை சார்ந்தவர்கள் அல்ல, ஆபிரகாமுக்கு ஆகார் பெற்ற இஸ்மவேலின் வழிமரபை சார்ந்தவர்கள் அல்ல. பெலிஸ்தியர்கள் கானானியர்கள், எமோரியர்கள், ஏத்தியர்கள், பெர்சியர்கள், பெலிஸ்தியர்கள் என்று அழைக்கப்படுகிற 9 ஜாதிகளில் ஒரு ஜாதி பெலிஸ்தியர்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த காலம் முதலே இந்த காலம் வரை
1948 முதல் இன்று வரை அவர்களுக்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் யுத்தங்களும் போர்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போர் 2023 அக்டோபர் மாதம் 7 துவங்கியது. இந்த போர் உலக போராக மாறாது. அக்கிரமத்திற்கு முடிவு கட்டப்படுகிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். யார் யார் எருசலேம் பரிசுத்த பட்டணமாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற பரிசுத்த நகரமாகிய பூமியின் நடுப்பகுதியாகிய எருசலேமை தங்கள் அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்களோ, தங்கள் அக்கிரமங்களினால் நிறைத்தார்களோ, அவைகளுக்கு தேவன் தண்டனை தீர்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த தண்டனை தீர்ப்பின் நாள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தொடங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செய்திகளிலே. இதை செய்திகளை கண்ணுற்றவர்கள், கேட்டவர்கள், பார்த்தவர்கள் அல்ல, கேட்டவர்கள், தெளிவாக முழு செய்திகளையும் கேட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். பூமியின் கடை எல்லை, வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசமாகிய தூரக்கிழக்கு தேசமாகிய இந்தியாவின் தென்கோடியில் இருந்து அந்த யுத்த சேனையின் தலைவர்கள் பூமியின் நடுப்பகுதியாகிய எருசலேமுக்கு சென்றிருக்கிறார்கள். 7 பேர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் எருசலேம் பட்டணத்தையும் இஸ்ராயல் தேசம் முழுவதையும் காசா பகுதி முழுவதையும் ஊடுருவி பார்க்கிறார்கள். பூமிக்குள்ளே ஊடுருவி பார்க்கும்படியாக இதற்கான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி தான் பேசியிருப்பேன். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெளிவோ சொரணையோ அறிவோ வரவில்லை. என்ன செய்வது? இப்பொழுது கூறுகிறேன், பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 4 வசனம். நீங்க அந்த அதிகாரம் முழுவதையும் படிக்கலாம். மனம் இருக்கிறவர்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், இறை வார்த்தைகளை நம்புகிறவர்கள் என்ன செய்யுங்கள்? இந்த இறை வார்த்தைகளை படியுங்கள். எசேக்கியேல் 9 அதிகாரத்தை முழுவதுமாக படியுங்கள். தேவனுடைய பூமியின் ஜனங்கள் நடுவில் நடப்பிக்கப்பட்டு வருகிற மகா கொடிய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டும் பணி தொடங்கி இருக்கிறது. எசேக்கியேல் 9 அதிகாரம் 4 வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை நோக்கி, யாரை நோக்கி? முத்திரையிடுகிற தூதனை நோக்கி. அந்த முந்திர வசனங்களை படிச்சீங்கன்னா புரியும். பூமியின் விசாரிப்புக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களோடு வரக்கடவர்கள் என்று சொல்லுகிற போது 6 சங்கார தூதர்களின் தலைவர்கள் வெட்டுகிற ஆயுதங்களோடு வெண்கல பலிபீட தண்டையிலே வந்து நின்றார்கள். இந்த 6 சங்கார தூதர்களுக்கும் அவருடைய யுத்த சேனைகள் 6 பேருக்கு 30 கோடி. தலா ஒவ்வொரு தூதனுக்கும், பிரதான அதிபதியாகிய சங்கார தூதர்களுக்கும் தலா 5 கோடி யுத்த சேனைகள் இருக்கிறது. 6 பிரதானிகள் வெட்டுகிற ஆயுதங்களோடு வெண்கல பலிபீட தண்டையிலே கர்த்தருக்கு முன்பாக சென்று நிற்கிறார்கள். அவரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் பூமி எங்கும் ஊடுருவி போய் அங்கே நடப்பிக்கப்படுகிற அக்கிரமங்களின் நிமித்தமாக அக்கிரமக்காரர்களை வெட்டி சாய்த்து போடுங்கள், கொண்டு போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பு சொல்லுகிறார், அந்த 6 பேருக்கும் நடுவிலே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். சணல் நூல் அங்கீதரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை தன் கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிற, தன் அறையிலே கைட்டிருக்கிற ஒரு புருஷன் இருக்கிறான். சணல் நூல் அங்கீதரித்திருக்கிறான். கணக்கனுடைய மைக்கூடு அவன் அறையிலே இடுப்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவனை கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்னா எருசலேம் பட்டணம் முழுவதையும், இஸ்ரவேல் தேசம் முழுவதையும், வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசம் முழுவதையும் நீ ஊடுருவி செல்ல வேண்டும். உருவ போய் ஊடுருவி செல். பூமிக்கு அடியிலும் நீ ஊடுருவி போய், பூமிக்கு மேலும் ஜனக்கூட்டத்திற்குள்ளும் குடியிருப்புகளிலும் பூமிக்கு அடியிலும் நீ ஊடுருவி போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்கிறார். எங்கே?
தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த பட்டணமாகிய எருசலேம் பட்டணம் முழுவதையும் தங்கள் அக்கிரமங்களாலும் அருவருப்புகளாலும் வேசித்தனங்களாலும் கொலைகளாலும் கொள்ளைகளாலும் அட்டூழியங்களாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய செயல்களை, அநீதிகளை, கொலைபாதகங்களை எண்ணி பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய, மனிதர்களுடைய நெற்றிகளிலே முத்திரை அடையாளம் போடு என்றுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கான தூதுவர்கள் தான் அங்கே சென்று விட்டார்கள் என்று சொன்னேன். கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியே சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிற்பாடு தான் அங்கே யுத்தம் ஆரம்பித்தது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னா நம்புவீங்க. ஆசீர்வாதம் வண்டி வண்டியாக உங்கள் மேல் கொட்டப்படுகிறது, கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாருன்னா நம்புவீங்க. ஆனா வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருப்பதை சொன்னால் நம்ப மாட்டீர்கள், காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள். ஏன்? நாங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களா? எங்களை எல்லாம் நீங்கள் ஊழியக்காரர்களாக எண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லை. இவனுக்கெல்லாம் பைத்தியம் அப்படின்றீங்க. அவ்வளவுதான். சத்தியத்தை சொல்லுகிறோம், உண்மையை சொல்லுகிறோம், காது இருக்கிறவன் கேட்க கடவன், இல்லைன்னா அழிய போறீங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே சொல்லுகிறார். இதுதான் அன்னைக்கு நடந்தது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கு சொல்லுகிறேன், இது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த 7/7 இதன் அடிப்படையில் இந்த நாட்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இன்று 214வது நாள். மறந்துவிட வேண்டாம். அருமையானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? பூமியிலே நடப்பிக்கப்படுகிற, எருசலேமிலும் பூமி முழுவதிலும் நடப்பிக்கப்படுகிற அக்கிரமங்கள், அநீதிகள், அருவருப்புகளை நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய, மனிதர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. அவர்கள் கொல்லப்படக்கூடாது. இந்த சங்காரத்திற்கு, இந்த யுத்தத்திற்கு, வரப்போகிற மகா கொடிய சங்காரத்திற்கு தப்பி பிழைப்பதற்காக, அவர்கள் மீட்டு ரட்சிக்கப்படுவதற்காக அவர்களுடைய நெற்றிகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடப்படுகிறது. எதனால்? தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடப்படுகிறது. இதைத்தான் அந்த தூதனும் அவனுடைய சேனைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்ரவேலிலே தொடங்கிவிட்டது. பூமிக்கு இன்னும் ஆரம்பமாகவில்லை. இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்த வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி. யாருடைய காதுகள் கேட்க? என்னுடைய காதுகளா? நானும் கேட்டேங்க, அதனால சொல்றேன். எசேக்கியேலின் காதுகள் கேட்க சொல்லுகிறார், மற்றவர்களை நோக்கி. மற்றவர்கள் என்றால் யார்? அந்த வெண்கல பலிபீட தண்டையிலே, அதாவது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வெண்கல பலிபீட தண்டையிலே வந்து நின்றார்களே யுத்த சேனைகளின் அதிபதிகள். இங்கே யுத்த சேனைகள் என்று சொல்லப்படவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் படியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை படியுங்கள். அங்கே 4ஆம் வசனத்தின் இறுதி பகுதியிலே சொல்லுகிறார், கர்த்தர் யுத்த ராணுவத்தை லக்கம் பார்க்கிறார், அதை எண்ணிக்கையிடுகிறார். தொகையிட்டு, எண்ணிக்கையிட்டு லக்கம் பார்க்கிறார். அதான் யுத்த ராணுவம். வானுலக ஆவிகளின், தூதர்களின் ஆவிகள். வானுலக யுத்த சேனைகள் என்றால் தேவதூதர்களின் சேனை, யுத்த சேனைகள். அந்த யுத்த சேனைகளின் எண்ணிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் சொன்னேன், இந்த 6 சங்கார தூதர்களுடைய சேனைகள் 30 கோடி பேர். ஒருவர் 2 பேர் அல்ல, 30 கோடி பேர். 30 கோடி யுத்த ராணுவத்தை தேவன் எண்ணிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 6 யுத்த சேனைகளுக்கும் தலைவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பூமி எங்கும், நீங்கள் எவன் பின்னாலே இந்த முத்திரை உங்களுக்கு முன்னாக அனுப்பப்பட்டிருக்கிற நெற்றிகளில் முத்திரை அடையாளம் போடும்படியாக அனுப்பப்பட்ட அந்த பிரதான தூதனுக்கு பின்னாக நீங்கள் போய் நகரமெங்கும் உருவ பொங்கல், நகரமெங்கும் ஊடுருவி செல்லுங்கள்.
பூமியின் மனித குடியிருப்புகளிலும் பூமியின் நிலத்தடி குடியிருப்புகளிலும் எங்கும் ஊடுருவி செல்லுங்கள். ஊடுருவி சென்று வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும். 6ஆம் வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம், நெற்றிகளிலே அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்கம் பண்ணுங்கள் என்று. பரிசுத்த ஸ்தலம் என்றால் எருசலேமிலே துவங்குங்கள் என்று சொல்லுகிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி எருசலேம் பட்டணத்தில் தான், தேவனுடைய பரிசுத்த நகரத்தில் தான் யுத்தம் தொடங்கியது. என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்கம் பண்ணுங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். ஏன்? அதே ஆலயத்திற்குள்ள இருந்து தான் 140 பேர் 114 பேரை பிடித்து சென்றார்கள். சிலரை கொலை செய்திருந்தார்கள் கமாஸ் தீவிரவாதிகள். புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று 214வது நாள், இன்னும் யுத்தம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறேன்? இன்னும் சில நாட்களில் இந்த யுத்தம் நிறைவு பெறும். ஏன்? கர்த்தர் வருகிறார். கர்த்தர் தம்முடைய யுத்த ராணுவங்களை அனுப்பினார். அந்த ராணுவங்கள் இன்னும் யுத்தம் செய்ய தொடங்கவில்லை. இஸ்ரவேல் தேசம் முழுவதையும், எருசலேம் பட்டணம் முழுவதையும் ஊடுருவி நிலத்துக்கு அடியிலும் நிலத்திற்கு மேலும் சகல குடியிருப்புகளிலும் அதை சூழ்ந்திருக்கிற எல்லா தேசங்களிலும் அங்கே ஊடுருவி சென்று சோதனை செய்து விட்டார்கள். சுமார் 7000 ஒற்றர் தூதர்கள், கண்காணிப்பு படைகள், கர்த்தருடைய சேனைகளாக இங்கே சகல தேசங்களிலும் ஊடுருவி இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பூமிக்கு அடியிலே நில சுரங்கங்கள். புரியுது இல்லையா? 800க்கு அதிகமான இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே ஹமாஸ் தீவிரவாதிகள் காசா பகுதியில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே 800 முதல் 8000 டனல்ஸ், அதாவது சுரங்கங்களை, நீண்ட நெடிய சுரங்கங்களை எடுத்து உள்ளே அவர்கள் குடியமர்ந்து அங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக சிதைத்துவிட, இஸ்ரவேல் யூதர்களை முழுவதுமாக அழித்துவிட கங்கணம் கட்டி இருக்கிறார்கள். இதைத்தான் அவர் ஊடுருவி பார்த்திருக்கிறார். தேவன் தூதர்களுக்கு அதைத்தான் கட்டளையிட்டிருக்கிறார். ஊடுருவி செல்லுங்கள். பூமிக்கு உள்ளும் பூமிக்கு மேலும் பூமிக்கு வெளியிலும் நீங்கள் ஊடுருவி சென்று அங்கே செய்யப்படுகிற அட்டூழியங்களை பாருங்கள். அதற்கு தண்டனை தீர்ப்பு கொடுப்பதற்காக கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிற அன்று அது மகா பயங்கரமான நாளாக இருக்கும். அது மப்பும் மந்தாரவுமான நாளாக இருக்கும். அது மகா பயங்கரமான நாளாக இருக்கும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளாக இருக்கும். சூரியன் உதித்து வருகையில் இருண்டு போகும். சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களும் இருண்டு போகும். நான் சொல்லல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. படித்து பாருங்கள். வானத்தின் நட்சத்திரங்கள், கான்ஸ்டலேஷன்ஸ், ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸ்டார்ஸ் என்றால் நட்சத்திரங்கள், கான்ஸ்டலேஷன்ஸ் என்றால் ராசிகளும், ராசி மண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களும் கிரகங்களும் அனைத்தும் ஒளி கொடாதிருக்கும். எல்லாம் ஒளி மங்கி போகும். சூரியன் உதித்து வருகையில் அது இருண்டு போகும். சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட மகா பயங்கரமான நாள் வருகிறது. அப்படியானால் அதிகாலை, இந்தியாவுக்கு அதிகாலை என்றால் மற்ற நாடுகளுக்கு சாயங்காலமோ நடுராத்திரியோ நடுப்பகலோ இருக்கும். நடுராத்திரியோ அதிகாலையோ இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லா பூமியின் எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் அதிகாலை வருவதில்லை, சூரியன் உதித்து வருவதில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் உதித்து வருகையில் அது இருண்டு போகுமா? பூமி ஒரு குடிசையை போல் பெயர்த்து போடப்படுமா? ஏசாயா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அதான் சொன்னேன், ஏசாயா 13ஆம் அதிகாரம் முழுவதையும் படியுங்கள், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் படியுங்கள், ஏசாயா 24ஆம் அதிகாரம் முழுவதையும் படியுங்கள். அங்கெல்லாம் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே இந்த யுத்தம் எல்லாம் அப்படியே நிலை நின்றுவிடும், நிறுத்தப்படும். ஏன்னா யாரும் தப்பி பிழைக்க முடியாது. அக்கிரமக்காரர்கள் அனைவரும் சங்காரம் செய்யப்படுவார்கள். அங்கு மட்டுமல்ல, சகல தேசங்களிலும் சகல நாடுகளிலும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிற அனைத்து அட்டூழியக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் மதவாதிகளும் துஷ்டர்களும் துன்மார்க்கர்களும் தீயவர்களும் அழிக்கப்படுவார்கள். அந்த நாள் மகாபயங்கரமான நாள். கர்த்தர் வருகிறார். நீங்கள் பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே படித்திருப்பீர்கள், இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரேலிய யூத படைகள், இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய இயக்கம் முழுவதையும் சுமார் 800 முதல் 8000 அதிகமான சுரங்கங்கள், நிலத்தடி சுரங்கங்களை தகர்த்திருக்கிறார்கள். இன்னும் இருக்கிறது. இவைகளை ஊடுருவி பார்ப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய யுத்த ராணுவத்தின் தலைவர்களை அனுப்பியிருக்கிறார். அதுல ஒற்றர்களாக சுமார் 7000 தூதர்களை அனுப்பியிருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்களாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்களுக்கு இதைகள் தெரியுமா? தெரியாது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அல்லேலியா, ஸ்தோத்திரம், இதை தவிர இந்த போர் புண்ணாக்கும் இந்த காணிக்கைகளுக்காக பணத்திற்காக ஊழியம் செய்கிற இந்த ஓநாய்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இவைகளை வெளிப்படுத்தாமல் எதையும் செய்வதில்லை. எனக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே 7000 பேருக்கு இவைகளை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் யாரும் பயந்து சொல்லவில்லை. அவர்களுக்கு அது புரியவில்லை. அநேகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்கள் ஊழியக்காரர்களாக இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரும் தற்போது ஊழியக்காரர்கள் அல்ல, தற்போது தீர்க்கதரிசிகளும் அல்ல, தற்போது அப்போஸ்தலர்களும் அல்ல, தற்போது போதகர்களும் அல்ல, ஊழியக்காரர்களும் அல்ல. நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தான் சொல்லியிருக்கேன், தற்போது உங்களுக்கு ஆசீர்வாத பிரசங்கங்களை, செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கங்களை போதித்துக் கொண்டிருக்கிற கள்ள போதகர்கள் ஒருவரும் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களில் இருக்க மாட்டார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அல்ல, இது பிசாசுகளின் ஊழியக்காரர்கள். இவர்கள் அசுத்த ஆவிகளுக்கு ஊழியக்காரர்கள். நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் அசுத்த ஆவிகளுக்கு ஊழியக்காரர்கள். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் இப்பொழுதுதான் செய்திக்கு வருகிறேன். இது முன்னுரைதான். மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் தான் நான் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம். அதை விளக்குவதற்காகத்தான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திற்கு வந்தேன், ஏசாயா 13ஆம் அதிகாரத்திற்கு வந்தேன். இவைகளை நீங்கள் வீடுகளிலே அமைதியாக வேதாகமங்களை எடுத்து வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். பல செய்திகள் இவைகளை குறித்து கொடுத்திருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவர்கள் மட்டும் என்னுடைய யூடியூப் சேனல்ல பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்று டைப் பண்ணீங்கன்னா வரும், அல்லது எரிகிற தீவட்டி என்று டைப் பண்ணீங்கன்னா வரும். அதுல படிங்க, அதுல கேளுங்க, எல்லா செய்திகளும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன செய்வாங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? இவைகளைத்தான் ஏசாயா 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யுத்த ராணுவத்தை லக்கம் பார்க்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பூமிக்கு அனுப்ப போகிற யுத்த ராணுவங்களின் தலைவர்கள் 6 பேர், முத்திரையிடுகிற தூதர்களுக்கு தலைவன் ஒருவன் ஆகிய 7 பேர், 7 பிரதான அதிபதிகளுக்கு அவர் கட்டளையிட்டவைகளையும் நீங்கள் சேர்த்து படித்தால்
அவைகளைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்து காட்டுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆம், இது எருசலேமில் தான் தொடங்கி இருக்கிறது. பூமியின் நடு மையத்தில், பூமியின் நடு பகுதியில், கர்த்தருடைய பரிசுத்த நகரத்தில், பரிசுத்த பட்டணத்தில் தான் தொடங்கி இருக்கிறது. அங்கிருந்து தான் பூமி எங்கும் பரவ போகிறது. இது உலக மகா யுத்தம் அல்ல. இது அக்கிரமத்திற்கு முடிவு கட்டுகிறார். இதை முடித்து வைக்கிற போது அங்கே துவங்கின யுத்தம், எருசலேம் பட்டணத்திலே துவங்கின யுத்தம், கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கின யுத்தம், கர்த்தர் இந்த பூமியை அழிக்க வருகிற போது, அக்கிரமத்திற்கு முடிவு கட்ட வரும்போது நிறுத்தப்படும். ஏன்னா அவன் உயிர் தப்ப பிழைப்பான். அலறுவார்கள், வானம் குலுங்கும், பூமி குலுக்கப்படும், சமுத்திரம் குலுக்கப்படும். வானமும் பூமியும் சமுத்திரமும், பூமி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற சமுத்திரமும் சேர்ந்து குலுக்கப்படும் போது பூமி, பெரும் கட்டிடங்கள், பெரும் கோபுரங்கள் அனைத்தும் தகர்ந்து விழுந்து போகும். அவன் உயிரை பிடித்துக் கொண்டு ஓடுவான். யுத்தம் செய்யறதுக்கு நேரம் இருக்காது. பூமி எல்லாம் இடிந்து தாழும். எங்கெல்லாம் சுரங்கங்கள் வெட்டப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இடிந்து தகர்ந்து போகும், தரைமட்டமாகும். உயர்ந்த மேடுகள் எல்லாம் தரைமட்டமாகும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கடற்கரை பகுதிகள் எல்லாம் கடல் விழுங்கி போடும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நாள் மகாபயங்கரமாக இருக்கும். அந்த நாளிலே இந்த யுத்தம் எல்லாம் நின்று போகும். 3ஆம் உலக மகா யுத்தம் இப்போது வராது. உக்ரைன் ரஷ்யா போரும் நின்று விடும். உக்ரைன்ல இருக்கிறவங்க யாரு? இஸ்ரேலர்கள், யூதர்கள் தானே உக்ரைனிலே வாழுகிறார்கள். ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் ஈரானியர்கள், அசீரியர்கள். ஈரானியர்கள் என்றால் அசீரியர்களும், ஹமாஸ் தீவிரவாதிகள் என்றால் பெருசியர்களும் துருக்கியர்களும் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சத்திய வசனங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு எழுத்தும் பொய் சொல்லாது. தேவன் கூறி அறிவித்திருக்கிற அனைத்து உண்மைகளும் வசனங்களும் நிறைவேறு தீரும் வரை வேதாகமத்தின் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் கூட பொய் சொல்லாது, நிறைவேறாமல் அழியாது. தான் வந்த காரியத்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் என்பது உண்மையானால், அந்த வார்த்தைகள் எவைகளை நடப்பிக்கும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதோ அவைகளை நடத்தி முடித்து தீர்க்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைகள் தேவனிடத்திற்கு கடந்து செல்லும். விதைக்கிறவனுக்கு விதையையும் அறுக்கிறவனுக்கு கூலியையும் கொடுப்பதற்காக வானத்திலிருந்து மழை பூமிக்கு பெய்வது போல், அந்த மழை விதைக்கிறவனுக்கு விதையையும் அறுக்கிறவனுக்கு அதன் கூலியையும் சாப்பிடுகிறவர்களுக்கு உணவையும் தேவையான உணவையும் கொடுக்காமல் மழை திரும்ப வானத்திற்கு போவதில்லை. தண்ணீர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அனைத்து வார்த்தைகளும் தாங்கள் வந்த காரியங்களை செய்து நிறைவேற்றி முடித்துவிட்டு தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க புறப்பட்டு செல்லும். மறந்து போகாதிருங்கள். ஆசீர்வாதங்களுக்காக, உலக ஐஸ்வர்யங்களுக்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நரிகளின் கூட்டமே, ஓநாய்களின் கூட்டமே, உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற திருட்டு ஓநாய் காணிக்கைகளுக்காக மட்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று போர்வை மூடிக்கொண்டு வந்திருக்கிற ஓநாய்களின் கூட்டமே, மனம் திரும்புங்கள், கர்த்தர் வருகிறார். இங்கே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இந்த தூதர்கள் தான் அந்த தூதர்கள். யாரு? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டினேனே, அந்த தூதர்கள் யார்? மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டினேனே, கர்த்தர் யுத்த ராணுவத்தை லக்கம் பார்க்கிறார். 30 கோடி யுத்த ராணுவங்களை அவர், ராணுவ வீரர்களை அவர் லக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார், எண்ணிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார், தொகையிட்டு எண்ணி கணக்கெடுக்கிறார். தாங்குவீர்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள், அந்த யுத்த ராணுவம் வந்து, அந்த கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார்.
அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து, அக்கிரமம் செய்கிறவர்களும் இடரல்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் சத்தியமாய் நல்லவர்களாய் செம்மையானவர்களாய் வாழ விரும்புகிற ஜனங்களுக்கு இடரல் உண்டாக்கி அநியாயம், அக்கிரமம், கொலைபாதகம், வேசித்தனம், விபச்சாரம், களவு, கொலை, கொள்ளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே, அனைவரையும் சேர்த்து, அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அவர்களை எல்லாத்தையும் சேர்த்து, இப்ப அக்கினி தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த யுத்தத்திலே அக்கினி, எல்லாம் குண்டுகள், பாம், அணுகுண்டுகள் இன்னும் வீசப்படவில்லை என்று நினைக்கிறேன். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, எல்லாம் அக்கினி தான். அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். எல்லாம் கொன்று குவிக்கப்படும், எல்லாம் வெட்டி எறியப்படும். எதிர்பாராத நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலச்சரிவுகள், மலைகள் பிளந்து சிதறும், பூமி இடிந்து தாழும், மேடுகள் எல்லாம் பள்ளங்களாகும், பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாகும், மலைகள் எல்லாம் சரிந்து போகும், விழுந்து போகும், குன்றுகள் எல்லாம் தவிடுபடியாகும். அந்த நாள் கர்த்தர் வருகிற நாள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சமுத்திரம் உலைப்பானையை போல குலுங்கும், பொங்கி எழும்பும். எல்லாம் சத்தியமாக நிச்சயமாக கர்த்தர் வருகிற அந்த நாளில் நடக்கத்தான் போகிறது. தப்பி பிழைப்பீர்களா? அவர் சொல்லுகிறார், அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகை, அலறுவார்கள், ஓலமிட்டு அழுவார்கள். பற்கடிப்பு, பற்களை நர நர என்று கடித்துக் கொண்டிருப்பார்கள். கோபம், அழுகையோடு கோபம். யார் மேல் கோபம்? தேவன் மேல் கோபம். பற்களை நர நரவென்று கடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுதும் மனம் திரும்ப மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அழுது ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுது புலம்பிக் கொண்டே பற்களை நர நர என்று கடித்துக் கொண்டிருப்பீர்கள். யாருக்கு விரோதமாய்? சக மனிதனுக்கு விரோதமாய் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் பற்கடித்து நர நரவென்று பற்களை கடித்துக் கொண்டு அலறி சாபமிட்டு ஓலமிடுகிறார்கள். நீங்கள் போடுகிற சாபம் தேவனை சென்றடையாது, அது உங்களையே அழித்து போடும். நாம் மறந்து போகாதிருங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. அப்பொழுது நீதிமான்கள், அக்கிரமக்காரர்கள் அனைவரும் சங்காரம் செய்யப்படுகிற போது, இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் முழுவதும் நடக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அக்கிரமக்காரர்களுடைய அழிவு சுமார் 14 ஆண்டுகள். புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் ரெண்டு நாள் அக்கிரமக்காரர்களுக்கு முடிவு வராது. அது துவங்கப்படுகிற நாள் தான் ஒரு நாள், 24 மணி நேரம். அது நிறைவு வருவதற்கு 7 கூட்டல் 7 14 ஆண்டுகள் நிறைவு வரும். முடியும் வரை அக்கிரமக்காரர்கள் 14 ஆண்டுகளின் முடிவிலே தான் அந்த அக்கிரமக்காரருடைய கோட்டம் அடங்கும். அதற்கு பிறகு ஆனால் அந்த 14 ஆண்டுகளிலே முதல் 7 ஆண்டுகள் மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்கள் தங்கள் நெற்றிகளிலே தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரையிடுகிற தூதனால் முத்திரையிடப்படுகிறவர்கள் அனைவரும் மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள் நித்திய ஜீவனுக்கென்று. அது 7 ஆண்டுகள். பிந்தி வருகிற 7 ஆண்டுகள் தொடர்ந்து அக்கிரமக்காரர்களுடைய ஆட்சியும் அட்டூழியங்களும் தொடரும். அந்த அட்டூழியங்கள் 7 ஆண்டுகளின் முடிவிலே முடிவுக்கு வரும். மறந்து விடாதீர்கள். அவர் சொல்லுகிறார், அன்றியும் அப்பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே, அதாவது பூமி முழுவதும் பிதாவின் ராஜ்யமாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பூமி நகரம் ராஜ்யமாக மாறும். பூமி பூலோகத்திலே பரலோகம் பூலோகத்திற்கு வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தாரே, பிதாவே உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்திருக்கும். பூமி அப்பொழுது தேவனுடைய ராஜ்யமாயிருக்கும். அந்த பரலோக ராஜ்யமாகிய பூமியிலே நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள்.
தானியேல் 12ஆம் அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். வானமண்டலத்தில் உள்ள மொத்த வெளிச்சம் போல் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் அநேகரை நீதியின் தேவனாகிய, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறவர்கள். இங்க இருக்க கள்ளப்போதகர்கள் அல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, பணத்துக்காக காணிக்கைகளுக்காக காணிக்கை கொள்ளையடிப்பதற்காக ஊழியம் செய்கிற இந்த திருட்டு ஓநாய்களின் கூட்டம் அல்ல. கர்த்தருடைய அநேகரை ஆத்துமாக்களை நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவின் மந்தையில கூட்டி சேர்க்கிறவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யார் ஊழியக்காரன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் எல்லாம் மறுபடி பிறந்தவர்களாக இருப்பார்கள். இப்ப இதுவரை அதுவரையிலும் அந்த நாள் வரும் வரையிலும் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடி பிறந்ததில்லை. இப்பொழுது பிறந்திருக்கிற எல்லாம் பிசாசுகளின் மக்கள். நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், born again Christians என்று சொல்லுகிற ஓநாய் கூட்டமெல்லாம், திருட்டு நாய்களின் கூட்டமெல்லாம் பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்து பிசாசுகளின் சாத்தானுடைய மக்களாயிருக்கிறார்கள், பிரியன் பாம்பு குட்டிகளாயிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்பொழுது அந்த நாள் வரும் பொழுது, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற போது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்டு ரட்சிக்கப்படுகின்ற ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து ஜனங்களும் மறுபடி பிறந்தவர்களாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாய் இருப்பார்கள். அதாவது மறுபடி பிறந்தவன் வானத்து நட்சத்திரத்தை போல, தேவ தூதர்களைப் போல, தேவகுமாரர்களைப் போல ஒளி வீச வேண்டும். இங்க மறுபடி பிறந்தவன் எல்லாம் பிரேதத்துக்கு மூடுற வெள்ளச்சீலைகளை கட்டிட்டு நடக்கிறான். வெள்ள அங்கி வெள்ளச்சீலை கட்டினவன் எல்லாம் மறுபடி பிறந்தவனா? பொய் சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள். சத்திய வசனம் என்னவென்று அறியாத இந்த முட்டாள்களின் கூட்டம் தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் தேவனுடைய மனுஷர்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் கூறிக்கொண்டு காணிக்கைகளுக்காக அழிந்து போகிற உலகத்தின் பொக்கிஷங்களாகிய அழிவுக்கு ஏதுவான காணிக்கைகளுக்காக, பணத்துக்காக, சம்பாத்தியங்களுக்காக, பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சத்திய வசனத்தை போதிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். சத்திய வசனத்தை முழங்காலில் நின்று படித்து தியானம் பண்ணுங்கள். தினந்தோறும் அதிகாலையிலும் நடுராத்திரியிலும் முழங்காலில் நின்று சத்திய வசனங்களை படித்து தியானித்து தியானம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள். வேதாகமத்தில் நீங்கள் விலக்கி வைக்க வேண்டிய ஒரு பகுதியும் இல்லை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள், யோபுவின் புஸ்தகம், சங்கீதங்கள், நீதிமொழிகள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், நற்செய்தி நூல்கள், நிருபங்கள், அனைத்து பகுதிகளையும் படியுங்கள். எல்லாத்தையும் படிச்சாதான் தேவ நீதி, தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய இறைஞானம் என்ன, தேவன் என்ன சொல்லுகிறார், அவர் எப்பொழுது வரப்போகிறார், என்ன சம்பவிக்க போகிறது எல்லாம் தெரியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற, அவருடைய ராஜ்யம் என்றால் இந்த பூமி அவருடையது, வானமும் பூமியும் என்னுடையது என்று சொல்லுகிறார். வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அனைத்தும் என்னுடையது. ஆனால் இந்த பூமி பொல்லாங்கனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில காலத்திற்கு மட்டும். இந்த பூமி சாத்தானுக்குரியதல்ல. இந்த சாத்தான் இந்த பூமியை ஆளும் அதிகாரத்தை தன் கையிலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறான். அவன் தன் ஆளுகைக்குள்ளாக எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக கங்கணம் கட்டுகிறான். அவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள அப்பாத்தோலர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள பரிசுத்தவான்களும் காணிக்கை பொறுக்கிகள்.
இவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், இவர்களை பின்பற்றாதிருங்கள். இவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் சாத்தானுடைய தூதுவர்கள், பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்து உங்களை வஞ்சித்து உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, ஐஸ்வர்யங்களுக்காக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. உன் ஆத்துமா மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீ தேவன், உன் ஆத்துமாவின் மீட்பராகிய கர்த்தர் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படு. எல்லா தீய வழிகளையும் தீய செயல்களையும் விட்டு விலகு, மனம் திரும்பு, மனம் மாற்றம் பெறு, கிறிஸ்துவை நோக்கிப்பார், கிறிஸ்துவுக்காக காத்திரு, அவர் உன்னை வந்து சந்திப்பார். ஆமென். இனி ஒரு செய்தியோடு சனிக்கிழமை மதியத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வார்த்தைகள் உங்களுடைய தியான வாழ்வுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பின்பற்றுங்கள், இதை கேளுங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள், இதை உணர்ந்து கொள்ளுங்கள், இதை தியானியுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.